ஸ்குவிட் கேம் சீசன் 1 எபிசோடு 7 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பிரேக் டவுன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேம்லேருந்து எஸ்கேப் ஆன எல்லாருமே ஒரு வழியாக இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கே அங்கே செத்து போனவங்க எல்லாத்தையுமே சவுப்பட்டி தூக்கி போட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் திரும்ப அந்த பழைய தூங்குற இடத்துக்கு போக அங்கே பார்த்தா அந்த உமன் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்கள போட்டு தள்ளியிருப்பாங்க நல்லா நினச்சிக்கிட்டு இருந்தா அங்கே பார்த்தீங்கன்னா என்ன போட்டு தள்ளடா நீங்களாம் போயிட்டீங்க, ஆள் இல்லாதனால என்னை மட்டும் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்கே விளையாடிட்டு இருக்கும்போது அதை ரவுடி பார்க்குறான். சே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உசுர பண்ணி வச்சு ஜெயிச்சா இவ அசால்ட் எஸ்கேப் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்டு இருக்கான். அண்ட் இப்போ ஃப்ரண்ட் மேனோட ரூமை கட்டுறாங்க. ஃப்ரண்ட் மேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஃபோனை எடுக்க போக அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரிசீவர் வந்துட்டு வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைட் டு லெஃப்ட் தான் வைப்பார், அதாவது ரைட்டு கையில் எடுக்கிற மாதிரி தான் வைப்பார். இது பார்த்தா லெஃப்ட் டு ரைட்டு இருந்துகிட்டு இருக்கு, யாரோ திருப்பி வச்சிருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோன் எடுத்து பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு அவர் வெளியே போகலான்னு பார்க்க அப்புறம் தான் கையில் கன் எடுத்து டேய் நீ இங்கே தான் இருக்குன்னு தெரியும், ஒழுங்கு மரியாதை வெளியே வந்துரு, உங்ககிட்ட இருக்கிற கன்னு இந்த கொரியன் போலீஸ் யூஸ் பண்ணுற கன்னு தான், ஸோ உங்ககிட்ட இருக்கிற புல்லட் எதுன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா நீயே வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு ரூமாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த ஃப்ரண்ட் மேன் ரூம்லேயே தான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான், அந்த ஃபைல்ஸ் இருக்கிற ரூம்குள்ளே. அங்கே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மேனுக்கு ஒரு கால் வருது. வெளியே வந்து சோல்ஜர்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. வெளியே ஒரு டெட் பாடி இருக்குது சார், கடலில் ஒதுங்கிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எடுத்து வைங்கடா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டெட் பாடி கிட்ட அவர் போயிட்டு இருக்காரு. டெட் பாடியை போய் பார்த்தா ஆரம்பத்தில் அந்த நம்பர் 29 ஒருத்தர் கடலில் தள்ளி விட்டுருப்பாரு பாருங்க நம்ம டிடெக்டிவ், அவனோட டெட் பாடி தான். ஸோ பார்த்தீங்கன்னா அழுகிற நிலமையில் இருக்க ஓரளவுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஐடி கார்டையுமே எடுத்துறாரு. எடுத்து பார்த்தா அது நம்ம டிடெக்டிவோட அந்த போலீஸ் ஐடி கார்டு தான். அதை ஃப்ரண்ட் மேன் பார்த்துட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாடி எரிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துகிட்டு இருக்காப்ல. இதே சமயத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போன கேமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்துகிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹஸ்பண்ட் மட்டும் தான் உயிரோட இருக்காரு. போன அந்த கோலி குண்டு கேமில் அவர் ஒய்ஃப் செத்துட்டு இப்போதைக்கு ஹஸ்பண்ட் மட்டும் வெளியே வந்திருக்காரு. எல்லாரும் வாங்கடா அந்த இடத்த விட்டு போயிடலாம், ஏன்டா அப்படி மனுஷத்தன்மை இல்லாமல் இருக்கீங்க, அங்கெல்லாம் இந்த இடத்த விட்டு போயிடலாம்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எதுக்கு அப்போ உயிரோட வந்த, உன் ஒய்ஃப் மேலே உனக்கு அவ்வளோ பாசம் தான், உன் ஒய்ஃபை காப்பாற்றிருக்க வேண்டியது தானே, இப்போதுக்கு நீ இங்கே வந்த மேலே பார்த்தலாம் அந்த காசுக்காக தானே, இந்த காசுக்காக தான்டா போராடிக்கிட்டு இருக்கோம், இந்த காசோட தான் எல்லாரும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் மிரட்ட. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா கம்முன்னு ஆயிடுறாப்புல. ஆனால் இப்போ விஐபிஸ் எல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் மேனுக்கு இன்டர்வியூ வந்ததுனால ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் மேன் அவங்க தேடி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவர் ஹோஸ்ட்ன்ற ஒருத்தரை பார்க்க போகிறாரு. இந்த ஹோஸ்ட் யார் நமக்கு லாஸ்ட்டாக தான் தெரியும். ஸோ ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த விஐபிஎஸ் இன்வைட் பண்ண போகலான்னு பார்த்தா ஃப்ரண்ட் மேன் தான் இப்போதைக்கு இன்வைட் பண்ண போயிட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரண்ட் மேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் எல்லா விஐபிஸையும் இன்வைட் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. டேய் நான் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கேன், இந்த கேம் மட்டும் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு, அவனை போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகாது வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு போய் அந்த கேமை போட்டு காட்டுறாங்க. ஒரு வயசான விஐபி ஒருத்தர் இருக்காப்ல, அவர் பார்த்தீங்கன்னா அந்த 69வது ஐ மீன் அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவரோட நம்பர் 69. ஸோ 69 என்னடா 69 மேலே பெட் கட்டியிருக்குன்னு பார்த்தா சரியான காஜி பையெல்லாம் வந்துகிட்டு இருக்கேன், அதனால தான் 69 மேலே பெட் கட்டியிருக்கான். ஸோ அந்த 69 நம்பரில் இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஸ்கிரீனை பார்த்து கத்திட்டு இருக்க. பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தூக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ ஏன்டா அதுக்கு கத்துறேன்னு சொல்லும்போது அவன் மேலே தான் நான் 1 மில்லியன் பெட் காட்டினேன், இப்போ பார்த்தீங்கன்னா அவன் செத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது சரிவா அடுத்த கேமில் பெட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவரை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் தான் டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு சர்வராக பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ அந்த சர்வராக போட்டு போய் அந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒயின் சப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த விஐபி அந்த 1 மில்லியன் பெட் கட்டினால அந்த 16 காஜி பையன் அவன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த டிடெக்டிவை கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட ஒயின் வாங்கி பேசுறது மட்டும் இல்லாமல் அவனை கூப்பிட்டு வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அண்ட் அடுத்து 69 தானே போச்சு, இப்போ நான் 96 மேலே பெட் கட்டுறேன் இன்வெர்ஸாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 96 மேலே பெட் கட்டிட்டு இருக்கான். அண்ட் இந்த பக்கம் கேமே ஆக்சுவலி ஆரம்பிக்குது. கேம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க வந்து அதுக்கு முன்னாடி ஒரு நம்பரை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதில் 96வது நம்பர் தான் பார்த்தீங்கன்னா 16வது நம்ம சூஸ் பண்ண போக அதுக்கப்புறம் வந்து நம்ம கீஹூன் என்ன பிளான் பண்ணுவார்னா நம்ம நடுவில் போகலாமன்னு போகும்போது நடுவில் இருக்கிற எல்லாரையும் ஆல்ரெடி அவங்க நம்பர்ஸ்லாம் எடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 4 நம்பரும் லாஸ்ட் 4 நம்பர் மட்டும் இருக்குது. நமக்கு என்ன கேம்னு தெரியாது, அதனால் ஃபஸ்ட்டாக போக முடியாது, லாஸ்ட்டாக போனால் முன்னாடி இருக்கிறவங்க முடிக்கிறதுக்குள்ள நமக்கு டைம் ஆயிரும் அப்படி சொல்லி குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ மிச்சம் இருக்கிறது 1 16 மட்டும்தான். இவர் 1ஆம் நம்பர் எடுக்கலான்னு போக 96வது நம்பர் பிளேயர் இந்த 1ஆம் நம்பர் எடுக்கிறதுக்கு வராரு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் இருந்துகிட்டு இருக்கேன், இந்த ஒரு டைமாவது நான் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது 1ஆம் நம்பரை இவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் விஐபி கதறிக்கிட்டு இருக்கான், டே அதை எடுத்தனா செத்துருவாடா வேணாண்டா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கீஹூன் 16வது நம்பரும் இவர் 1ஆம் நம்பர் எடுத்துட்டாப்ல. அந்த பக்கம் அந்த விஐபி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரை கூப்பிட்டு வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தால இப்போ கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு உன்னை ஒவ்வொரு வாட்டிலாம் கூப்பிட்டு இருக்க முடியாது, பக்கத்தில் உட்காரா அப்படின்னு சொல்லி நீ நல்லா இருக்கடா பார்க்க ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி வலிஞ்சிக்கிட்டு இருக்கான். டேய் அவனாடா நீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தக்காளி வேஷத்தில் இருக்கிற நம்ம டிடெக்டிவ் கிட்டே இப்போ அவன் வலிஞ்சிக்கிட்டு இருக்கான். வலிஞ்சிட்டே இருக்கும்போது உன் கண்ணு அழகாக இருக்குடா, மாஸ்க் கழட்டு அப்படின்னு சொல்லும்போது சார் இந்த இடத்துல மாஸ்க் கழட்டினா என்னை கொண்டுடுவாங்க, கலட்டினாலாம் நான் கொள்ளுவேன், ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு முடிச்சுக்கிட்டு இருக்க. என்னை தனியாக கூட்டிகிட்டு போங்க ரூமுக்கு அப்படின்னு சொல்லி ஆஹா பையன் மடங்கிட்டான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரூமுக்கு கூட்டு போய் இன்னும் 5 நிமிஷத்தில் நீ என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா கொத்தா பிடிச்சிட்றாரு டிடெக்டிவ். ஸோ பிடிச்சி இப்போ அவனை முட்டி போட வச்சு இப்போ நீ என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுறடா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை எடுத்து ரெக்கார்டை ஆன் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்களாம் யார் எதுக்கு அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிட்டத்தட்ட வாக்குமூலம் வாங்குறாரு. அண்ட் இந்த பக்கம் கேம் ஆரம்பிச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. இப்போ இது என்ன
என்னடா கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க ரெண்டு கிளாஸாக. அதில் ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் 2 பேரை கூட தாங்கும். இன்னொரு கிளாஸ் ஒரு ஆளை கூட தாங்காது, அந்தளவுக்கு வீக்கான கிளாஸு. ஸோ முன்னாடி இருக்கிற கிளாஸு நார்மல் கிளாஸா இல்லை உடச்சி போகிற கிளாஸா அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணி போங்கன்னு சொல்லும்போது 96வது நம்பர் இப்போ 1ஆம் நம்பர் அவர் ஃபஸ்ட்டு குதிக்க அவர் கரெக்டான கிளாஸில் குதிச்சிடுறாரு. குதிச்சுட்டு அடுத்த கிளாஸ் குதிக்கலான்னு பார்த்தா அவன் ஜெத்தர்றாப்பில். பின்னாடி வந்த ஒரு பொண்ணுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா அடுத்த 2வது கிளாஸில் உடஞ்சி விழுந்துடுறாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆட்களுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. அந்த ரவுடி பையன் எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான், முன்னாடி போங்கடா இல்லைனா நானே பிடிச்சி தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே துரத்திக்கிட்டு இருக்கான். 3வது அந்த ஆள் வேகமாக ஓடி பார்க்குறாரு, வேகமாக ஓடி எஸ்கேப் ஆயிடலான்னு வேகமாக ஓடி அடுத்தடுத்து இதுக்கு போக அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக 1, 2, 3வது கிளாஸ் போகும்போது கீழே விழுந்துடுறாரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அடிக்கடி சாமி கும்பிட்டே இருப்பார்ல, நடுவு இடத்துல உட்காந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சாரு. அடுத்ததுக்கு பொறையால தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லி அடுத்தாலும் வந்து தள்ளி விட பார்க்க அந்த சாமி கும்பிட்றவர் இவரை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அப்போ இதுதான் உடச்சு போகிறதா அப்படின்னு சொல்லி பக்கத்து கிளாஸில் குதிக்க அதுக்கு அடுத்த கிளாஸில் குதிக்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து செத்து போயிடுறாப்ல. ஸோ இப்போ அந்தாலுமே காலி, அதுக்கும் பின்னாடி தான் ரவுடி இருந்துகிட்டு இருக்கான், அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்துகிட்டு இருக்கான். இவனை தள்ளி விட்டுறதாயா நானே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அடுத்ததில் போகும்போது திரும்ப கீழே விழுந்து செத்துறாரு. ஸோ இப்போ ரவுடி முன்னாடி போயிட்டு இருக்கான். முன்னாடி போகும்போது பார்த்தா இப்போ அவன் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கான். ஐயோ மாட்டிக்கிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் வாங்கடா இப்போ எவனையும் நான் முன்னாடி வரமாட்டேன்டா, நான் செத்தா உங்களை கூட்டு போவேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி நின்று அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அச்சோ பிரச்சனை ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லி மிச்சவங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் கீஹோனுக்கு பார்த்தீங்கன்னா 16வது நம்பரு, அதுக்கு முன்னாடி நம்ம காங்சேபியாவுக்கு 15ஆம் நம்பரு, நம்ம சங்குவுக்கு 14வது நம்பரு. இவங்க 3 பேர் பின்னாடி இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா லைனாக வந்துகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கீஹோனுக்கு குழப்பமாக இருக்க லெஃப்ட் சைடு ஏறிவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேபியாவுக்கு தான் அவங்கள அந்த கண்ணாடியில் கூட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணிவா அப்படின்னு சொல்லும்போது அந்த ரவுடி பையன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து வழியை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் அதுக்கு பின்னாடி தான் அந்த உமன் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உமன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த இடத்துக்கு வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஐ மீன் நம்ம ரவுடிக்கு பின்னாடி நின்றுருந்தவனை ரவுடி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஸோ பாவம் அவனுமே செத்து போயிட்டான் இவங்க 2 பேர் பஞ்சாயத்தில். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த உமன் வந்து வழி விட்றான், நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வழி விட்டு நிற்கிறான். பட் அந்த இடத்துல அந்த உமன் அவனை திடீர்னு கட்டி பிடிச்சி ஏன்டா நான் தான் உன்னை கொண்டுடுவேன் அப்பயே சொன்னல, இப்போ வா 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி அவனோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த ரவுடியும் காலி, அந்த உமனும் காலி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொய்ட்டிக்கான எண்டிங் அப்படின்னு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்த கலாச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ ஒரு கேவலமான லவ் ஸ்டோரி முடிச்ச கதை தான் இது. அண்ட் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 13, 14, 15, 16 நம்ம ஹீரோட சேர்த்து இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்காருல, அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் கம்பெனியில் வேலை பார்த்தாராம். அவருக்கு சாதா கிளாஸ்க்கும் டெம்பர் கிளாஸ்க்கும் வித்தியாசம் தெரியுது. அதை யூஸ் பண்ணி எப்படியோ எஸ்கேப் ஆகி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு ரோடு மட்டும் இருக்கும்போது இந்த பக்கம் விஐபிஸ்லாம் பார்த்து அவனுக்கு தெரியுதா கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையே மாற்றி அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. ஏன்னா லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அவர் எந்த கிளாஸ் டெம்பர் கிளாஸ்ன்னு தெரிஞ்சுட்டு போயிட்டு இருக்காரு. சத்தத்தை வச்சுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கீஹுன் கிட்ட இருந்து தான் அந்த ஒரு கோலி குண்டை கொடுத்து விட்றாப்புல. ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸோட சவுண்டு கேட்டுறாரு, அடுத்த கிளாஸோட சவுண்டு கேட்கலாம்னு சொல்லும்போது வேறு ஆப்ஜெக்ட் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ இப்போதைக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது டைம் ஆகிடுச்சு சொல்லி பின்னாடி இந்த சங்குவை என்ன பண்ணுறான்னா வந்து பிடிச்சி இவரை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. சங்கு லிட்டரலாக அந்த இடத்துல ஒருத்தர கொலை பண்ணிட்டு இருக்கான், பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கு அடுத்த கிளாஸ் டெம்பர் கிளாஸ் அதான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறான். இப்போதைக்கு நம்ம சங்குவோ காங்சேபியாக் நம்ம கீஹூன் 3 பேரும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க 3 பேர் எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற எல்லா கேஸுமே பட்டுன்னு உடைய ஆரம்பிக்குது. அண்ட் இந்த பக்கம் ஆக்சுவலி அந்த விஐபி பார்த்தீங்கன்னா ரூமில் மயங்கி கிடக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் மேன் வந்து பார்க்குறாப்ல. விஐபி எஸ்கேப் ஆகி போகிற அந்த ஒரு குட்டி டனலில் நம்ம டிடெக்டிவ் இறங்கி எஸ்கேப் ஆகி அந்த ஸ்கூபா டைவிங் சூட்டை போட்டுட்டு எப்படியும் அந்த இடத்துல எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காரு. ஃப்ரண்ட் மேனாக ஆட்களும் இப்போ இவங்களை துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் தான். இன்னும் 2 எபிசோடில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரிவீல் ஆக போகுது. அடுத்தடுத்த கேம்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்க போகுது. வேறு லெவல் தான் கைஸ். இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.